புலன்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, மெய் வாய் கண் மூக்கு செவின்னு, அதை எப்படி நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த புலனடக்கம் வரும். அது உங்களுக்கு வந்துதா? பெருமாள் கேட்குறாரு, உங்களுக்கு வந்துதா? இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன வந்ததா? புலனடக்கம் உங்களுக்கு இருந்ததா? சட்டுன்னு கோபம் வந்துடுது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து என்னை தரிசனம் பண்ணிட்டு போகணுன்னு உங்களுக்கு தோணலையே. கோபம் வந்தது. கோபம் வந்து என்ன பண்ணுறீங்க? நீங்கள் சாபம் கொடுத்துட்டீங்க. சாபம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு புலனடக்கம் கிடையாது. புலனடக்கம் இல்லைன்னா உங்களுக்கு ஞானம் கிடையாது. ஞானம் இல்லைன்னா உங்களுக்கு வேதம் தெரியல. நீங்களும் பூமிக்கு போங்கோ அப்படின்ட்டார். சாபம் கிடைத்தவர்களுக்கு, சாபம் கொடுத்தவர்களுக்கு மீண்டும் சாபம் கிடைச்சிது. பூமிக்கு வந்துடுறா. பூமிக்கு வந்தாக அங்கே ஒரு கல்லால மரம், ஆலமரம், ஆலமரத்து அடியில், நல்லா அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க, ஆலமரத்து அடியில் குருவாக சிவபெருமான் வீற்றிருக்கின்றார். நன்னா பார்த்தா தெரியும், இளைஞனாக இருப்பார். சிவபெருமான் இளைஞனாக காட்சியளிப்பார். அவர்களுக்கு சீடர்களாக இருக்கக்கூடிய இந்த 4 பேரும் முதியவர்களாக இருப்பார். சரி, சிவபெருமான் எதை விளக்கப் போகின்றார்? அந்த பரம்பொருள் குறித்த ஞானத்தை விளக்கப் போகின்றார். விளக்கி வாயால் தானே பேச முடியும். இப்போ நான் இங்கே வந்து இருந்துட்டு மௌனமே சிறந்த குருன்னு அமைதியாக இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அமைதிக்கான அர்த்தம் தெரியுமா? நீங்கள் ஒரே வார்த்தை என்ன பண்ணுவீங்க? வந்தவங்களுக்கு பேச தெரியல போல இருக்கு, நீங்கள் பாட்டுக்கு எழுந்து போயிட்டே இருப்பேன், என்னை வந்து எதனா சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் அங்கே சிவன் அமைதியாக இருக்கின்றார், மௌனமாக இருக்கின்றார். அந்த மௌனத்திலிருந்து இவர்கள் தெரிந்து கொண்டது என்ன? ஒருவனுக்கு ஞானம் கிடைக்க வேண்டும் என்றால் அவன் பேசுவதை காட்டிலும் கவனிப்பது சாலச் சிறந்தது. கவனிக்கணும். முதல்ல யார் என்ன பண்ணுறா, என்ன பேசுகிறா அப்படின்றத கவனிக்கணும். கவனிப்பது தான் ஞானத்தினுடைய உச்சம் அப்படின்ற பாடத்தை கற்றுக்கொள்கின்றார்கள் 4 முனிவர்கள். இந்த 4 முனிவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து சின்முத்திரையுடன் இளைஞனாக சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த வடிவம் தான் தட்சணாமூர்த்தி வடிவம்.